இந்த பார்த்ததும் படித்ததும் சீரிஸ்க்கு தனி ஃபேன் பேஸ் இருக்கும் போல. எங்கே போனாலும் என்னங்க அப்டேட்டே காணோம் அப்படின்னு நிறைய கேள்விகள். புது எபிசோடு போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இதில் எங்கே பார்த்ததும் படித்ததும். சரி, இன்னைக்கு அந்த குறையை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வழக்கம் போல் மார்க்கெட் அப்டேட்டில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த வருஷத்தில் ஆல்ரெடி 2/3 முடிஞ்சாச்சு. ஃபார் இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. யூஎஸ் S&P 500 இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன் தான். இன்னைக்கு 14% ரிட்டர்ன் பார்க்குறோம். போன மாதம் தொடக்கத்தில் பார்த்துருக்கணுமே, ரணகலமாக இருந்துச்சு. ஜாப்பனீஸ் என் கேரி ட்ரேட் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பிரச்சனையோ, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் விக்ஸ் ஒரே நாளில் 65% ஸ்பைக் ஆச்சு. S&P 500 இண்டெக்ஸ் 10% வரை கீழே போச்சு. மார்க்கெட்டில் ஒரே பதட்டம். ஏற்கனவே வாய்க்காத்தகராருன மாதிரி அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.3% கூடி இருக்குது அப்படிங்கிற நியூஸ். உடனே ஆர்வர்ட் மார்க்கெட்டில் வந்துருச்சு. அதாங்க ரிசெஷன். எங்கே பார்த்தாலும் ரிசெஷன் பேச்சு. என்னையா பண்ணுது இந்த ஃபெடரல் ரிசர்வ்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி கூட்டத்தை போட்டு உடனே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுங்க அப்படின்னு மூல முடுக்கில் இருந்தெல்லாம் கூச்சல். இது மாதிரி கதறல்களை எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க அவங்க. ஆடபோய அப்படின்ட்டு வழக்கம் போல் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவங்க நம்ம தமிழ் பட போலீஸ் மாதிரி எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இப்படித்தான் வாலட்டைலாக இருக்கும், அப்பப்போ இப்படித்தான் ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு நாம் இந்த சேனலில் எத்தனை தடவை பார்த்துருக்குறோம். ஆனாலும் என்னங்க ரிசெஷன் வருதாமே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு 1000 கேள்விகள் வந்திருக்கும். பாஸ், நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை விதமாக கேட்டாலும் பதில் ஒன்று தான். யாராலையும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாலட்டிலிட்டியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட். இதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்தில் நடந்தது. மாதம் முடிவில் பார்த்தா குடியார நைட் பூரா கூத்தடிச்சிட்டு அடுத்த நாள் நான் இப்படியெல்லாமா பண்ணேன் அப்படின்னு கேட்குற மாதிரி மாதம் முடிவில் மார்க்கெட் டோட்டலாக ரெக்கவர் ஆகிடுச்சு. காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்குங்கிற மாதிரி இதில் நாஸ்டாக் 100க்கு தான் செம அடி. பீக்கில் இருந்து இன்னும் 10% ஆஃபில் தான் இருக்குது நாஸ்டாக் 100. யூஎஸ் ஸ்மால் கேப் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிருந்தது. இப்போ ரிசெஷன் டாக் வந்ததும் அதுக்கும் அடி. ஃபார் 4% ரிட்டர்ன். யூஎஸ் ஹை க்ரோத் ETF ARKK எல்லோரும் உடக்க போனால் நான் தெக்க தான் போவேன்ன மாதிரி எல்லா அசட்டும் பாசிட்டிவில் இருக்க, இது மட்டும் இன்னும் நெகட்டிவில் தான் இருக்குது. அதுவும் 18% டவுன். பாண்ட் மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. வரும் நாட்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படும் அப்படிங்கிறது மார்க்கெட் எதிர்பார்ப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா பாண்ட் ப்ரைஸ் கூடத்தானே செய்யணும். தங்கம் இந்த வருஷம் சக்கப்போடு போடுது. ஃபார் 21% ரிட்டர்ன். பிட்காயின் இந்த வருஷம் ஹாஃபிங்க்கு அப்புறம் ப்ரைஸ் கூடும்னு எல்லாரும் எதிர்பார்க்க அது ஒரு ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்குது. ஃபார் 27% ரிட்டர்ன். இவ்வளோ நாள் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை சுற்றி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அதை பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. போன மாதம் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் 2.9% வந்திருக்குது. சரியான டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்குது. அப்படியே அது கன்டினியூ ஆகும்னு நாமும் எதிர்பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் கூல் ஆகுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கூட்டிகிட்டு போகுது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான சரியான நேரத்தை காட்டுது. ஃபெடரல் ரிசர்வும் அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான எல்லா க்ளூஸும் கொடுத்துருக்கிறாரு ஜெரோம் பவல். அடுத்த மீட்டிங்கில் இருந்து இந்த வருஷம் கடைசி வர ஒவ்வொரு மீட்டிங்லேயும் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க. வருஷம் முடிவில் 4.3% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. இந்த மாதம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க. 25 பேசிஸ் பாயிண்ட்ஸா அல்லது 50 பேசிஸ் பாயிண்ட்ஸா அப்படிங்கிறதான் கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம். போன வாரம் என்விடியா அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்சை பாரில் கூட்டமாக இருந்து பார்க்குற மாதிரி நியூயார்க் சிட்டியில் நிறைய பேர் ஏர்னிங்ஸ் ரிலீஸை லைவாக பாரில் பார்த்துருக்காங்க. அவ்வளோ பில்டப். ரிசல்ட்ஸ் வழக்கம் போல் என்விடியா பட்டையை கிளப்பிட்டாங்க. அவங்க இந்த குவார்ட்டருக்கு கைடன்ஸ் 28 பில்லியன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அனௌன்ஸ் பண்ண ரிசல்ட் 30 பில்லியன். நெட் ப்ராஃபிட் 16.6 பில்லியன். 30 பில்லியன் ரெவன்யூவில் 26 பில்லியன் டேட்டா சென்டரில் இருந்து ரெவன்யூ அது பாட்டுக்கு செங்குத்தான் மேலே போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டரும் 4 பில்லியனாக ரெவன்யூ கூடிட்டே போகுது. ஜஸ்ட் 1 இயர் முன்னாடி போன வருஷம் குவார்ட்டர் 2ல் 13.5 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முந்தின வருஷம் குவார்ட்டர் 2 6.6 பில்லியன். இப்போது 30 பில்லியன். என்ன அசுர வளர்ச்சி இல்லை? அடுத்த குவார்ட்டர் கைடன்ஸ் 32.5 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற கைடன்ஸில் கன்சிஸ்டண்ட்டாக 2 பில்லியன் பீட் பண்ணிகிட்டே வர்றாங்க. கண்டிப்பாக அடுத்த குவார்ட்டர் 35 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சரி, இப்படி கம்பெனி சக்க போட்டுட்டு இருக்க ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு? எல்லோரும் சரவெடியை எதிர்பார்க்க அது நமத்து போன புஸ்வானமாக புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்? கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம்.
ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 40 இருக்குது. ரீசன்ட் குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து 45 கிட்டே இருக்குது. இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போதும் ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ கரெக்டாக 45 மெயின்டைன் ஆகிற மாதிரி ஷேர் ப்ரைஸ் 118க்கு போச்சு. அது 130 இருந்து கீழே வந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் வைஸ் மார்க்கெட் அதை கரெக்டான வேல்யூஷனில் தான் வச்சுருக்குது. என்விடியா இன்வெஸ்டர்ஸ் இதை எப்படி பார்க்கணும்? ஐயோ 130 இப்படி கீழே போயிடுச்சே அப்படின்னு பார்க்கக்கூடாது. போன குவார்ட்டர் ப்ரைஸ் 103 இருந்து இப்போ 118க்கு வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது அவங்க ஷேர் ப்ரைஸ் எப்படி கூடிட்டே வந்துருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள். 39, 47, 49, 79, 104, இப்போ 118. இந்த மாதிரியான கன்சிஸ்டண்டான வளர்ச்சியை தான் நாம் பார்க்கணும். இந்த குவார்ட்டருக்கு நடுவில் ப்ரைஸ் ஷூட்டப் ஆகி 140க்கு போகிறது, அப்புறம் இப்போ இருக்கிற மாதிரி $100 கீழே போகிறது, இதெல்லாம் வாலடைலிட்டி, நாய்ஸ். என்விடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த நாய்ஸை எதிர்பார்க்கணும். இட் இஸ் பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். இந்த நாய்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் குவார்ட்டர் ஓவர் குவார்ட்டர் ப்ரைஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி லாட் மோர் ஹாப்பி. ஸோ அடுத்த குவார்ட்டர் நாம் என்ன எதிர்பார்க்கலாம்? 32.5 பில்லியன் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 35 பில்லியன் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற 55% நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அசியூம் பண்ணால் 45 ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோக்கு ஷேர் ப்ரைஸ் 139க்கு போகணும். இது பேஸ் கேஸ். அப்போ புல் கேஸ், என்விடியாவோட பிளாக்வெல் ப்ராசஸர் குவார்ட்டர் 4 இருந்து சேல்ஸ் ஆரம்பிக்குது. அதோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்றைக்கி விற்கிற ஹாப்பர் ப்ராசஸரை விட அதிகம். ஸோ அவங்க குவார்ட்டர் 4 கைடன்ஸ் நாம் எதிர்பார்க்குற 38 பில்லியன்னு சொல்லாமல் 40 பில்லியன் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அப்படி சொன்னால் ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோவை மார்க்கெட் 50ன்னு கூட்டலாம். அப்போ ஷேர் ப்ரைஸ் 155க்கு போகலாம். அல்லது இது எல்லாமே நடந்தாலும் எக்கனாமி ரிசெஷனுக்கு தள்ளப்படலாம். அப்போ மார்க்கெட் என்விடியாவோட ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோவை 35க்கு கட் பண்ணலாம். அப்போ ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி இருக்கிற 108 ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கும். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் 100 150 வரைக்கும் சுற்றிட்டு தான் இருக்கும். இவ்வளோ வாலடைலாக இருக்கிற ஸ்டாக்கில் அவசியம் இன்வெஸ்ட் பண்ணணுமா? அவசியமே இல்லை. S&P 500 இண்டெக்ஸே தாராளமாக போதும். இல்லை டெக்னாலஜியில் அதிக எக்ஸ்போஷர் வேணும்னா NASDAQ 100 இண்டெக்ஸ் ஆர் VGT போதும். இப்படி என்விடியாவில் தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் ஏன் என்விடியாவை இவ்வளோ டீட்டெயில்டாக கவர் பண்ணுறேன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இதை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். நான் என்விடியாவை கவர் பண்ணுறேங்கிறதுக்காக அதை பை ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆமாம், ரிசெஷன் எல்லோரும் பயமுறுத்துறாங்களே, உண்மையிலே ரிசெஷன் வருதா? US ட்ரெஷரியோட 10 இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் -2 இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட், இதை US ஈல்டு கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் நல்லது. எப்போ நெகட்டிவ் ஆகுதோ அப்போ மார்க்கெட் உஷாராகும். ஏன்னா இந்த ஈல்ட் கர்வ் நெகட்டிவ் ஆகி அதுக்கப்புறம் எப்போ பாசிட்டிவ்க்கு வருதோ அது நடந்த அடுத்த சில மாதங்கள்லே ரிசெஷன் வந்துடும். சோஃபார் ஹிஸ்டாரிக்கலாக அதுதான் நடந்திருக்குது. இந்த வாரம் அந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது 10 இயர் ஈல்டு 2 இயர் ஈல்டை விட அதிகமாக ஆகியிருக்குது. அப்போ அடுத்த சில மாதங்களில் ரிசெஷனை எதிர்பார்க்கலாமா? யாருக்கு தெரியும்? அது வந்த பிறகு தான் எதையும் சொல்ல முடியும். இன்றைக்கி US ஜாப் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. ஆகஸ்ட் மாதம் 142,000 நியூ ஜாப்ஸ் ஆட் ஆகியிருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் 4.3% இருந்து 4.2% அப்படின்னு குறைஞ்சிருக்குது. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயந்தான். ஆனால் போன மாத ஜாப் ரிப்போர்ட் 114,000 ஜாப்ஸ் ஆட் ஆகி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதை ரிவைஸ் பண்ணி இல்லை 89,000 ஜாப்ஸ் தான் ஜூலை மாதம் ஆட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஜூன் மாத ரிப்போர்ட்டையும் ரிவைஸ் பண்ணி கம்மியான ஜாப்ஸ் தான் ஆட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டவுன்வர்ட் ரிவிஷன்ஸ் மார்க்கெட்டை ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற 142,000 அடுத்த மாதம் டவுன் ரிவிஷன் பண்ணுவாங்க. ஜாப்ஸ் க்ரோத் ரொம்பவே ஸ்லோ ஆகிட்டு இருக்குது. இது ரிசெஷனில் போய் முடியலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு நர்வஸ்னஸ். ஆனால் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டாவை பார்த்தா அது குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்படி ஜாப் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தருது. உண்மையிலே ரிசெஷனில் போய் மாட்டிப்போமா அல்லது இது ஒரு தேவையில்லாத கன்சர்னா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? கரெக்டாக சொன்னீங்க, ஒன்றும் வித்தியாசமாக செய்யக்கூடாது. ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் கண்டினியூ இன்வெஸ்டிங். அப்புறம் கடந்த 3 மாதமாக சரியான ட்ரைனிங். எதுக்கு ட்ரைனிங்னா, கிராண்ட் கேனியனில் ரிம் டு ரிம்னு ஒரு ஹைக்கிங் ட்ரையல் இருக்குது. கிராண்ட் கேனியனோட நார்த் ரிம்ல இருந்து சவுத் ரிம் வர ஒரு 23 மைல்ஸ் ஹைக். 23 மைல் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு 6,000 அடி கேனியனுக்கு உள்ளே இறங்கி அப்புறம் 4,500 அடி மேலே ஏறணும். மலை ஏறி இறங்குவோம்ல, அதோட ஆப்போசிட் இது. கீழே இறங்கி மேலே ஏறணும்.
அது ஒரு சேலஞ்சுனா, இன்னொரு சேலஞ்ச் கீழே கேனியனுக்கு உள்ள ரிம்மில் இருக்கிறத விட 20 டிகிரி அதிகமாக ஹீட் இருக்கும். நாங்கள் போகிற நேரம் கிட்டத்தட்ட 100 டிகிரியில் இருக்கும். ஸோ 23 மைல் தூரம், 6000 அடி டவுன்ஹில், 4500 அடி அப்ஹில், 100 டிகிரி டெம்பரேச்சர். இதை ஒரு நாளில் செய்யணும்னா கண்டிப்பாக ட்ரைனிங் வேணுமே. அதான் கடந்த 3 மாதமாக எங்கள் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரைனிங். இப்போ தயாராக இருக்கிறோன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எக்ஸிக்யூஷன். எங்கள் அனுபவத்தை வீலாகில் போடுறேன். அது வரைக்கும் பாய்.